Hello friends, welcome back to Kripa's vlog. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா என்னோட எம்டி ஹெல்மெட் அண்ட் வியட்டராவோட ரைடிங் க்ளவுஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் வாங்கின உடனே தனித்தனியாக வீடியோஸ் பண்ணியிருப்பேன். அந்த ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது ரெண்டு வீடியோமே பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் 4 ரைடுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சராசரியாக ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 7000 கிலோமீட்டர்ஸ் யூசேஜில் இதில் எனக்கு பெஸ்ட்டாக என்னென்ன தோணுச்சு அண்ட் தென் இதில் இருக்க பிரச்சனையாக எனக்கு என்னென்ன தோணுச்சு அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். முதல்ல ஹெல்மெட் பற்றி பார்த்துடலாம். இந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டியோட தண்டர் 3 மாடல். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 6600 ருபீஸ் ஆச்சு. நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி ஒரு ஹெல்மெட்டுன்னு எடுத்தோன்னா நம்ம வந்துட்டு அதோட கம்ஃபர்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்போம். பிகாஸ் இதை வந்து ஒரு லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வாங்குறோம். அதனால் இதோட கம்ஃபர்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதோட பேடிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10-12 ஹவர்ஸ் எல்லாமே ரைட் பண்ணியிருக்கேன் சேம் டேல. சில ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா சின்னில் இங்கே படும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. அந்த ஹோல்டு பண்ணுறதுல எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேடிங்ஸ் எல்லாம் வந்துட்டு டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்தவரையில். ஸோ சூப்பராக இருந்தது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைசர் யூசேஜ். இந்த வைசர் யூசேஜை நான் வந்துட்டு 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று வந்துட்டு இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சசபிலிட்டி எப்படி இருக்குது. நீங்கள் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது க்ளவ் வேர் பண்ணியிருப்பீங்க, அப்போ இதோட ஆக்சசபிலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் ரெண்டாவதாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு வரும்போது சூப்பராகவே இருக்குது. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்டு நான் ரைட் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு 2-3 தடவை வந்துட்டு ஸ்டோன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே அடிச்சுது ஹெல்மெட்டில். நான் இறங்கி பார்க்கும்போது ஸ்க்ராச்சஸ் எதுவும் பெருசாக இல்லை. அந்த விதத்தில் இது வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் வைசர் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் சன்லைட்டில் ஓட்டும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் இது போடும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு செட்டன் லெவலுக்கு அந்த சன்லைட்டோட ஹீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே கம்மி பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் குவாலிட்டி வந்துட்டு இட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. இதில் வந்து எந்த வித பிரச்சனையும் எனக்கு தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஆக்சசிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லி ஒரு க்ளவெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஃபார் சம் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான ஒரு நாப் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வெறும் கையால் மட்டும் இல்லை, க்ளவ் போட்டுக்கிட்டு இதை வந்து ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் உள்ளே இருக்க அந்த சன் வைசருமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வித் க்ளவோட. ஏன்னா அதுக்கு வந்து இங்கே ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் லைட்டாக வந்து புஷ் பண்ணிங்கன்னா இந்த உள்ளே இருக்க வைசர் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வைசரோட ஆக்சசபிலிட்டியுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து இந்த ஹெல்மெட்டோட வெயிட் பற்றி பார்க்கலாம். ஹெல்மெட்டோட ஓவரால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1550 கிராம்ஸ்லேருந்து 1600 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். பிட்டான ஹையர் சைடு தான். இதனோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி லாங் ரைட் பண்ணும்போது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஆமான்னு தான் சொல்லுவேன். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்துட்டு கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் Euro 7 Black. அது கூட அதுக்கான உலான்சி கேஸ் இருக்கும், ப்ளஸ் பேட்டரி அடாப்டர், இது எல்லாமே கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோ கிட்ட போய்டும்னு நினைக்கிறேன் என்னோட ஹெல்மெட்டோட வெயிட்டு. அண்ட் அதனால் வந்துட்டு எனக்கு லாங் ரைட்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. பட் அது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரைடில் இருந்ததுன்னு சொல்லுவேன். செகண்ட் அண்ட் தேர்ட் ரைட்ஸில் மேபி எனக்கு பழகி இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்துட்டு வெயிட்டு நீங்கள் வந்து மோட்டோ விளாகிங்கும் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் ஒரு பாதராக இருக்குமா, வெயிட் ஒரு பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக எஸ். நீங்கள் இதை விட லைட் வெயிட் போடுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா. ஏன்னா அந்த கோப்ரோ வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. இதை நான் இன்னுமே எப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ரைடில் வந்துட்டு நான் சென்னை கொஞ்சம் கிட்ட வரும்போது ரொம்ப இருட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு கேமரா இல்லாமல் நான் ஓட்டும் போது எனக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்த மாதிரி இருந்தது. மீனிங் வந்துட்டு அந்த வெயிட் ரொம்பவே கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்னோட கம்ஃபர்ட் லெவல் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஹெல்மெட் பற்றி அவ்வளோதான் கைஸ். நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததில் பேசிக்காக என்னென்ன விஷயம் ஒரு யூஸராக கவர் பண்ணணுமோ அதை பற்றின ஃபீட்பேக்ஸ் நான் கொடுத்துட்டேன்.
இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாலையுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட் பற்றி இப்போ நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் பேசாமல் இருக்க முடியாது. ரீசெண்டாக வந்துட்டு ஜூன் 1 இருந்து இந்தியாவில் ஐஎஸ்ஐ ஹெல்மெட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா டிஓடி அண்ட் இசிஇ சர்டிஃபைடு தான். ஸோ ஐஎஸ்ஐ இதில் கிடையாது. பட் ஸ்டில் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற கொஸ்டின் உங்களை நிறைய பேருக்கு இருக்கும். ஆஸ் பர் ரூல் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இதில் ஐஎஸ்ஐ இல்லை அப்படின்றதுனால இதுக்காக அவங்க உங்களுக்கு ஃபைன் போடலாம். இதுதான் ஆஸ் பர் ரூல். பட் எந்த அளவுக்கு அதை அவங்க வந்துட்டு டீட்டெயில்டாக செக் பண்ணுவாங்க அப்படின்றதுல எனக்கு இப்போதைக்கு தெரியாது. பட் ஆஸ் பர் ரூல் படி கேட்டிங்கன்னா எஸ், இந்த ஹெல்மெட்ஸ்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஃப்யூச்சர் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதனால் இதை அவங்க அப்படியே சாதாரணமாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இந்த டெஸ்டிங்லாம் பண்ணி காமிச்சு ஐஎஸ்ஐக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். என்னால் வந்து பெருசாக அட்வைஸ் பண்ண முடியாது. பட் ஆஸ் பர் ரூல் இது வந்து இப்போதைக்கு நாட் அலௌடுன்னு தான் சொல்கிறாங்க. இதை தவிர வேறு ஏதாவது இதை பற்றி எனக்கு ஃபர்தராக அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களோட வந்து அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியட்டரா க்ளவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளோவோட அன்பாக்சிங்குமே நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ அதில் இதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு நான் கிளியராக பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இப்போது இதை பற்றின யூசர் ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். இந்த க்ளோவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ் இதை போட்டு ரைட் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த க்ளோவை நான் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. என்னோட கொடைக்கானல் சீரீஸை நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன். டிஸ்கம்ஃபர்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு என்னால் வந்து ப்ராப்பராக த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் லெதர் க்ளவ் அது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கிளாத் பேஸ்டு க்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் த்ராட்டில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபுல்லி லெதர் க்ளவ் போனது இதுதான். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ். ஸோ அதனால் இதோட ஃபீல் வந்துட்டு எனக்கு அடாப்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதனாலேயே அதை நான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். பட் போக போக வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த லெதர் க்ளவோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்கிங் ஆகணும். ஸோ அது பிரேக்கிங் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எங்கே டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதுவும் அது பக்கத்து விரலும் ஜாயின் ஆகிருக்கும். இது பேர் வந்து பிங்கி ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு அடாப்ட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பிரேக் அப்ளை பண்ணும் போதோ இல்லை கிளச் அப்ளை பண்ணும் போதோ இந்த விரலுமே வந்து சேர்ந்தே வரும் கூட. அது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்குன்னு சொல்லலாம். ஏதோ நம்ம கையில் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், அது அந்த ஃபீல் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. அது தவிர என்னாச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தினால என்னோட சுண்டு விரல் வந்து வலிக்க ஆரம்பிச்சுது ரெண்டு சைடுமே. நான் என்ன ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன்னா ஒருவேளை சைஸ் கரெக்டாக வாங்கலும்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் நார்மலி அந்த கிளாத் பேஸ்ட் க்ளவுஸ் எல்லாமே எக்ஸலில் வாங்கியிருந்தேன். இது மட்டும் நான் வந்து எல் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்னோட கையோட சைஸ்க்கு எல்லு தான் கரெக்டாக இருக்கும் லெதரில், பிகாஸ் அது வந்து பிரேக்கிங் ஆகணும்னு சொல்லிட்டு. நான் அப்போ வந்து அதெல்லாம் யோசிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை நான் தப்பான சைஸ் செலக்ட் பண்ணுறேன்னு கூட நான் யோசித்தேன். அந்த ரைட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் டேல எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் டே ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டுமே தெரியல. நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிங்கி ஃபிங்கர், ஸோ அது கூட எனக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செகண்ட் தேர்டு ஃபோர்த் ரைட்லாம் வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்ட்டாக ஆகிடுச்சு. அந்த கம்ஃபர்ட்ன்ற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே ஓட்டலாம். உங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ஸ் உள்ளே குத்துற மாதிரி ஃபீலிங் இருக்கும் சில க்ளவுஸில், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து மென்டலி வந்துட்டு நம்ம ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இட்ஸ் எ ஃபுல் கான்ட்லெட். அண்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செம்மையான ஒரு க்ளவ் தான் நான் சொல்லுவேன். அதனால் அந்த ஒரு ஃபீலே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து சூப்பராக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், உங்களோட கட்டை விரல்லையுமே வந்துட்டு ஃபோன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மேப் செட் பண்ணுறதுலேருந்து ஏதாச்சும் கால்ஸ் ஏதாவது என்னோட ப்ளூடூத்தில் அட்டன் பண்ணதான் நான் ஃபோனில் அட்டன் பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அந்த விதத்தில் வந்து இதோட அந்த ஃபோன் டச் அப்படின்றது வந்து சூப்பராகவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். இப்போது இந்த க்ளவ் யூஸ் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் வந்துட்டு நான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணேன். அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வந்து ரைட் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் நம்ம இறங்க வேண்டியிருக்கும். இறங்கிட்டு க்ளவ் வந்துட்டு கழட்டி வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம போடுவோம். அந்த இடங்களில் இது வந்து ஸ்னக் ஃபிட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து வேர் பண்ணும்போது கொஞ்சம் நான் எஃபோர்ட் கொடுத்து வேர் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி நார்மலாக ஷார்ட் க்ளவ் வச்சுருக்கவங்களாம் வந்து ஈஸியாக அதை வேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து இந்த க்ளவோட டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. நார்மலாகவே நீங்கள் ஒரு ஃபுல் கான்ட்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். பட் அதை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுன்றதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்.
அதை தவிர இந்த க்ளவுவில் வந்துட்டு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்னு நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் கொடைக்கானலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், செம குளிர் இருந்தது. டு சம் எக்ஸ்டென்ட் வந்துட்டு இது வந்துட்டு குளிருக்குமே கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்துட்டு ஒரு லைட்டான ட்ரிஸ்லிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராகவே வேலை செய்யுது. ஸோ ஹெவி ரெயினில் நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நார்மலி லெதர் க்ளவுஸ் வந்து ஹெவி ரெயினில் யூஸ் பண்ணக்கூடாது, பட் டு சம் எக்ஸ்டென்ட் ட்ரிஸ்லிங்ஸ்லாம் இருந்ததுன்னா இது சூப்பராகவே வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் ஸ்மால் ட்ரிஸ்லிங்கில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், க்ளவுஸ் பற்றியுமே நான் வந்து ஓவரால் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். மற்றபடி இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கலாம், நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு இதை தவிர இந்த க்ளவ் பற்றி வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக தான் இருந்திருக்கும். பட் இந்த க்ளவ் எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் அக்ரி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நான் நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எந்த இஷ்யூன்னு தெரியல, செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. I'll meet you guys in another video. Until then, bye bye from Kripa. Keep riding and keep running guys. Bye.